பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். பாருங்க, ஏசாயா 41 13வது வசனத்தை தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் வலது கையை நான் பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில திருமணமாகும் பொழுது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, 2 பேருடைய கரத்தை ஒன்னாக சேர்த்து போதகர் அவர் ஜெபம் பண்ணி ஒரு வாழ்க்கை துணையாக 2 பேரும் இணைந்து நடக்க போறீங்க இனிமேல் என்று சொல்லுவாங்க. அது கூட நிறைய குடும்பங்கள்ல பிரிஞ்சு போயிடுறாங்க, ஒருமனை இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்றாங்க. துணையா இருப்பேன் சாகு வரைக்கும்னு சொல்ல கூட பாதியில விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையா இருப்பேன், உன் கையை பிடித்து சொல்ல துணையா இருப்பேன்னு சொல்றார். அவர் விட்டுட்டு போவாரா? ஒரு நாளும் விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அவர் துணையா இருக்கிறேன்னு சொன்ன நேரத்தில் ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்யும்படி உனக்கு துணையா இருக்கிறேன். வாழ்நாள் முழுவதிலும் அவர் கூட இருந்து துணை செய்து உதவி செய்து நடத்துகிற தேவன். உங்களை அழகாய் நடத்துவார், துணை நின்று நடத்துவார், எல்லா விதத்திலும் உதவி செய்வார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், தடைகளை மாற்றுவார், உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் நடப்பதையும் அதிசயங்களை அனுதினம் உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. இயேசுவோட நடக்கிறது என்ன ஆனந்தம் தெரியுமா? தினந்தோறும் ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில இன்றையில இந்த அற்புதத்தின் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாகவே இருக்கும். விசுவாசத்தோடு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்போ அவருடைய கரத்தில் கை ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படின்னு அவங்களுடைய கரத்தை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்க கரத்துல என்னுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கரத்தினால் என் கரத்தை பிடித்து நடத்தும். எனக்கு துணை நின்று நடத்துகிறபடியா அனுதினமும் எனக்கு அற்புதங்களை செய்து மகிழ்விக்க போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.